அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறது தான். இறைவனை வணங்குவதற்கு கூட அவரோட அருள் வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. நம்மதில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய திருநீர் பூசிக்கிட்டு தினமும் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை காணக்கூடியவர்கள் இருக்க செய்வார்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவனோட பெரும் கருணையானது கிடைத்திருக்கிறது. சிவபெருமானோட பெரும் கருணையானது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் இப்போ சில பேர் வந்து நாத்திகம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்குள்ளே என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான பர்மிஷன் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிதர்சனமாக நம்ம காண வேண்டிய உண்மை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம் அப்படிங்கிறது எத்தனை தடவை திரும்ப வரும்னு சொல்ல முடியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அசையும் அசையா பொருட்களாக பல பிறவிகளை எடுத்து விட்டாலும் இந்த பிறவி அப்படிங்கிறது எத்தனாவது பிறவி, இதுக்கப்புறம் நமக்கு இருக்குமா, அந்த இறைவனை சேவிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கிடைக்கப்பெற்ற இந்த ஒரு பிறவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் அவரை சரணடைய முற்படும் போது நமக்கு வாழ்க்கைக்கான தெளிவு பிறக்கிறது. நம் உள்ளே இருக்கின்ற அஞ்ஞானமானது விலகுகின்றது. அதன் மூலமாக மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது.